நம்ம யாவரும் கண்களை வானத்துக்கு நிறைய எடுத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லார் கண்களை வானத்துக்கு நிறைய எடுப்போம். இந்த 2024 வருஷத்தின் இந்த 7ஆம் மாதத்தின் கடைசி நாள் இரவு வேளையில வந்திருக்கிறோம். எல்லாரும் கண்களை வானத்துக்கு நேராக எடுத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாயை திறங்க. ஜோலை பற்றி எரியட்டும். ஆண்டவரே, மட்டும் எங்களை நடத்தினதற்காக நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். ஆண்டவரே, வருகிற 8ஆம் மாதத்தின் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவரே, அந்த வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு நிறைவேற்றி தாங்க. எங்களுக்கு ஏற்ற ஒரு வாக்குத்தத்தத்தை தாங்க ராஜா. ஆண்டவரே, அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதன்படி கடைபிடித்து நடக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க தகப்பனே சொல்லுங்க. எல்லாரும் வாயை தரங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். தேவனின் ஆராதனை முழு பெருப்படுத்த நடத்தும்படியாக வருகிற மக்களை துரிதமை கொண்டு வந்து சேர்க்கும்படியாகும். இந்த ராத்திரி வேலை ஆராதனையில, இரவு வேலை ஜெபத்துல எல்லாரும் வந்து பங்கு கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை வருகிற ஆகஸ்ட் மாதத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கடந்து செல்லும்படியாக நம்ம திலகு தானே அருமையான சிஸ்டர் ரெபேக்கா சிஸ்டர் ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. ஒரு சில பாடல்களை இந்த ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது அப்படின்ற பாடல் நாம சேர்ந்து கரங்களை உற்சாகமா தட்டி தேவன் நாமம் மகிமைக்கென்று பாடுவோமா? ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. சேர்ந்து பாடுவோமா? நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை சேர்ந்து கரங்களை தட்டி. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீண்டும் தீண்டாது. சேர்ந்து பாடுவோமா? கோட்டைக்குள்ளே இம்மட்டும் உதவிட எபினேசரே, இனியும் காத்திடுவார். இந்த 7 மாதங்கள் நடத்தின எங்கள் எபினேசரே, இனியும் காத்திடுவார். ஒரு விசை சத்தத்தை இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். விசுவாசத்தோட சொல்லுவோமா? இம்மட்டும் எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் இயேசு பெரியவரே, இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. பயத்தது சொல்லுவோமா? விசுவாசத்தோட அவருடைய கோட்டைக்குள்ள வந்திருக்கிறேன். வருகிற மாதத்துல எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு அரணான கோட்டையாய் என் தேவன் எனக்கு முன்பாக நிற்பார் சொல்லுகிற பிள்ளைகள், இந்த தீங்கும் தீண்டாது. சொல்லுவோமா? அந்த கோட்டைக்குள்ளே நுழைந்து விட்டேன், எந்த தீங்கும் தீண்டாது. தேவனை ஒளியும் மீட்புமானா
யாருக்கு அஞ்சிடுவே? தேவனே மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவே? அவரே என் வாழ்வில் பலனானா யாருக்கு பயப்படுவே? அவரே என் வாழ்வின் பலனானா யாருக்கும் பயப்படுவே? அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் அணுகாது. சேர்ந்து பாடுவோமா? எந்த தீங்கும் வாயை திறந்து. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளையை சேர்ந்து பாடுவோமா? மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறே, அபிஷேகம் செய்கின்றே. என்னை ஆயனை போல வாயை திறந்து சொல்லுவோமா? ஒவ்வொரு நாளும் அவருடைய அபிஷேகத்தினாலே கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதுவும் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதுவும் கிருபை. என்னை அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டே அனைத்து சேர்த்து கொண்டே. இழுத்து கொண்டே அனைத்து சேர்த்து கொண்டு சொல்லுமா? என்னை அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டே அபிஷேகம் செய்கின்றே. என்னை அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டே அனைத்து சேர்த்து கொண்டே. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் சென்று பாடுவோமா? ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. சத்தத்தை ரத்த கோட்டைக்குள்ளே இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது பாடலாக கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க, என்னை ஏந்திடுவார் தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார் அப்படின்ற பாடலை விசுவாசத்தோடு தேவன் நாம் மகிமைக்கென்று கரலை தட்டி பாடுவோம். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. ஏந்திடுவா என்னை தாங்கிடுவா, இறுதி வர என்னை நடத்திடுவார். ஏந்திடுவா
என்னை தாங்கிடுவார், இறுதி வர என்னை நடத்திடுவார். சேர்ந்து பாடுவோமா? ஏந்திடுவார். 6 மாதங்கள் 7 மாதங்கள் கண்மணி போல பாதுகாத்தவர் இந்த 8ஆம் மாதத்தில் என்னை நடத்துவாராகவே. கர்த்தர் என் மேலங்க, கடுகளவு பயமில்லங்க. இயேசு கர்த்தர் சேர்ந்து பாடுவோமா? மேலங்க, கடுகளவு பயமில்லங்க. கூட்டிடுவார், தாளாட்டிடுவார், எதிரி வந்தால் எத்திடுவார். ஊட்டிடுவார், தாளாட்டிடுவார், எதிரி வந்தால் எட்டிடுவார். கர்த்தர் என் மேலங்க, கடுகளவு பயமில்லங்க. இயேசு கர்த்தர் என் மேலங்க, கடுகளவு பயமில்லங்க. அணைப்பாரே, அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் செய்வாரே. அணைப்பாரே, அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. கர்த்தர் சேர்ந்து பாடுவோமா? கடுகளவு பயமில்லங்க. கர்த்தர் என் மேலங்க, கடுகளவு பயமில்லங்க. நாட்டுவார், சீராட்டிடுவார், பாலாக்காமல் என்னை தலையாக்குவார். தாளாட்டுவார், என்னை சீராட்டுவார், பாலாக்காமல் என்னை தலையாக்குவார். கர்த்தர் என் மேலங்க, கடுகளவு பயமில்லங்க. கர்த்தர் என் மேலங்க, கடுகளவு பயமில்லங்க. ஹல்லேலூயா. அடுத்த பாடலாக உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் அடிப்படலை சேர்ந்து கரலை தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடுவோமா? உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சேர்ந்து பாடுவோமா? அவர் சேட்டையின் கீழ், கரங்களை தட்டி பாடுவோமா? அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். வாயை திறந்து பாடுவோமா? அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கு பகலில் பறக்கும் அம்புக்கு
இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். கரலை தட்டி அவ சேட்டைக்கு கரலை உற்சாகமா தட்டி பாடுவோமா? எல்லாரும் வாயை திறந்து அவ சேட்டைக்கு அடைக்கலம் தம் சிறகுகளால் மூடுவா. வாயை திறந்து அவ சேட்டைக்கு கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவா. அவ சேட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே. தேவனின் அடைக்கலமே, தேவனின் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு முன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். அவ சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவ சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் தூதர்கள் காத்திடுவா. பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில். வருகிற மாதத்துக்கு உண்டான ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி கரங்களை தட்டி தேவ நாம மகிமைப்படும்படியாக கரங்களில் ஏந்திடுவா. சிங்கத்தின் மேலே நடந்து வலு சர்வத்தையும் மிதிப்பார். நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். சென்று அவ நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவ சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். வாயை திறந்து பாடுவோமா? ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலோ என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேசரவே. என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சித்தாரே என் ஆத்துமனேசரவே. அவ சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவ சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். வாயை திறந்து அவ சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால். அவ சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியவே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியவே. கடைசியா அவர் சேட்டையின் கீழ். வாயை திறந்து கரங்களை தட்டி மட்டும் நடத்தின தேவனை நோக்கி எங்களை தாங்கின தேவன் சிறகுகளால் மூடுவார். தேவன் இந்த பாடல் பகுதி மூலமாய் நம்மளோடு கூட இடைப்பட்ட கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படி முழங்கால் படியிடுவோம். யாருக்காவது ஜெப குறிப்புகள் இருக்கா? அப்படி இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்குள்ளாக கடந்து வருவோம். என்னோடு சேர்ந்து உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். எல்லாரும் எடுங்க. யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம். புதிய ஏற்பாட்டில் 336 பக்கத்தில் இருக்கு. 3ஆம் அதிகாரம்
8ஆம் வசனத்தை தேவன் சபைக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய தேவைகளுக்கும் உங்களுடைய தடையாய் காணப்படுகிறதான எல்லா காரியத்திற்கும் உங்களுடைய ஊழியக்காரருக்கும் உங்களுடைய ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் என் தேவன் கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்தம். வெளிப்படுத்துதல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 336ஆம் பக்கத்தில் இருக்கு. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். எந்த கிரியைகள்னா இந்த 7 மாதங்கள் நீங்கள் செய்து வந்த கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம். அப்படி படிக்குமா? எப்படி? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம். இந்த 7 மாதத்துல நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை அன்றாட தேதியில எல்லா ஆராதனையிலும் நீ கை கொண்டபடியினாலே, இதுதான் வாக்கு தத்துவம். இதுதான் வாக்கு தத்துவம். இந்த 8ஆம் மாதத்தின் வாக்கு தத்துவமாய் தேவன் உங்களுக்கு கொடுக்கிறதான ஒரு வார்த்தை. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் நீங்களே நினைச்சாலும் போட்ட முடியாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் சொல்லுகிறதான காரியம் தடையாய் காணப்பட்டதான காரியம், இதுவரை மூடி இருந்த கதவு, இதுவரை உனக்கு எதுவுமே நடக்கல நினைச்சிருந்த இந்த கதவை என் தேவன் இந்த 8ஆம் மாதத்துல திறக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எப்போ வைத்திருக்கிறாரா? எப்போ வைத்திருக்கிறாரா? எப்போ வைத்திருக்கிறாரா? எங்க வச்சிருக்கிறாரா? எனக்கு முன்பாக. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. எனக்கு முன்பாக, எனக்கு முன்பாக. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ எப்ப நிக்கிற, எங்க நிக்கிறோம் நம்ம? இப்போ 8ஆம் மாதத்தின் முதல் தேதி காலை வேளையில ஸ்டார்ட் ஆகி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நிமிஷம் நமக்கு முன்னாடி ஒரு திறந்த வாசல் வைப்பார். ஆமென். ஒவ்வொரு நொடியும் தேவன் திறந்த வாசலை வைக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க கவலைப்படாத தேவச்சனமே, அவரை அண்டிக் கொண்ட பிள்ளைகள், தேவனை மாத்திரம் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், தேவன் சொல்லுகிறார், உன் கிரியைகளை நான் இவ்வளவு நாள் இதெல்லாம் செஞ்சேனே பாஸ்டர் என்கிட்ட சொல்றதை காட்டிலும் நீங்க செஞ்ச கிரியை என் தேவன் அறிந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீ ஆண்டவருக்காக கொடுத்திருக்கலாம், ஆண்டவருக்காக ஊழியத்துக்கு வந்திருக்கலாம், ஆண்டவருக்காக எல்லாரும் வந்திருக்கலாம். அந்த கிரியைகள் எல்லாவற்றையும் என் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 7 மாதங்கள் நடக்காத காரியங்கள் எவ்வளவுதான் கிரியை பண்ணாலும் சோர்ந்து போய் காணப்படுகிறதான தேவச்சனமே, உங்களை பார்த்து என் தேவன் சொல்லுகிறார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவீனத்தோட தான் இருந்த பாஸ்டர், ஆனாலும் ஓடி வந்த நினைக்கிறீங்கள, தூங்கிட்டேன் பாஸ்டர், திடீர்னு ஞாபகம் வந்து திடீர்னு ஓடி வந்தேன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம். ஆமென். என் நாமத்தை நீ மறுதலியாமல். ஆமென். இன்னைக்கு நான் போலனா என்ன, இன்னைக்கு நம்ம வீட்டிலே உட்கார்ந்து ஜெபம் பண்ணிப்போ, இந்த ஆராதனைக்கு போலனா என்ன, நீங்க மறுதலியாமல் என் வசனத்துக்கு கீழ்ப்படிந்தபடினாலே. இவ்வளவும் இருக்கு. எவ்வளவு காரியம். யாருக்கு இதை திறந்த வாசல வைக்கிறாரா? கிரியைகள் தேவன் அறிந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீ என்ன மனசுல நினைச்சிட்டு நிக்கிற, என்ன மனசுல நினைச்சு இந்த 7 மாசம் தேவனுடைய சபைக்கு வந்த, ஆமென், எல்லாத்தையும் பார்த்து தான் இந்த மாசத்துல தேவன் அற்புதங்களை செய்ய போறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருகிற வாரத்துல, வருகிற ஞாயிற்றுக்கிழமை இந்த கிரியைகளை குறித்து யாருக்கு இந்த திறந்த வாசலை வைக்கிறான்னு சொல்லி நான் கடந்து போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்சம் பலன் இருந்தும் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறதான தேவச்சனங்களுக்கு என் தேவன் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்சம் பலன் இருக்கும் போதும் இன்னைக்கு பலவீனமா இருக்கு, நாளைக்கு போலாம், வர ஞாயிற்றுக்கிழமை போய்க்கலாம் நினைக்காம அவருடைய மறுதலியாமல் அவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தபடினாலே. யாருக்கு தானா? கிரியை. ஆமென். கொஞ்சம் பலன் இருக்கும் போது தேவனை தேடுகிறது, அவர் நாமத்தை மறுதலியாமல் வசனுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் இந்த மாதத்துல திறந்த வாசலை நமக்கு முன்பாக. ஆமென். ஹல்லேலூயா. பாஸ்டர், இது வாக்குத்தத்தம் மாத்திரமா கேட்டீங்கன்னா இல்ல, இந்த மாதம் முழுவதும் 30 நாட்களுக்கும் காலைல ஏந்த உடனே இன்னைக்கு என்ன எனக்கு முன்னாடி வச்சிருக்கீங்க ஆண்டவரே கேளுங்க எல்லாருமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன எனக்கு திறந்து விட போறீங்க? எந்த ஆசீர்வாதம் எனக்கு திறக்க போறீங்க? என்ன அற்புதம் எங்க வீட்டுல நடக்க போகுது? எந்த தடை எனக்கு குடும்ப எனக்கு விரோதமா இருக்கிற தடை எனக்கு நீங்க போகுது? ஆமென்.
ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்டு கடந்து போங்க காலை வேளை ஜெபத்துல. ஆமென். எனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசல், எனக்கு முன்பாக அனுதினமும் ஒரு திறந்த வாசல் வைப்பார். ஆமென். விசுவாசியரின் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. யார் பாஸ்டர் இவரு? யார் இந்த திறந்த வாசலை வைக்கிறார்? அவரு என்ன அவ்வளவு பெரிய ஆளான்னு கேட்டீங்கன்னா அவர்தான் பெரிய ஆளு. ஆமென். அதுக்கு மேல இருக்கிற வசனத்தை வாசிங்க. தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், ஹலோ, அவர் எப்படியாப்பட்டவர் சொல்றாரு பாருங்க. பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும். ஹலோ ஹலோ ஹலோ, புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சு படிங்க. இந்த மாதத்துல என் தேவன் சொல்லுகிறதான ஒரு காரியம் நான் சொன்னல ஏற்கனவே, நீங்களே நினைச்சா கூட பூட்ட முடியாது. இந்த இடம் ரொம்ப ஆசீர்வாதம் வருது, கொஞ்சம் மூடியப்ப நினைச்சா கூட தேவன் விட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும். இவ்வளவு நேரம் நல்லா தானே பாஸ்டர் போயிட்டு இருந்தீங்க, ஏன் ஃபைனலா இங்க முடிக்கிறீங்க? ஆமென். ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் அவரே. ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சத்தியம் அப்படின்றது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். யாருக்கு திறக்கிறாரு யாருக்கு மூடுவாருன்னு சொல்லி நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஆமென். ஹல்லேலூயா. என் தேவனுக்கு முன்பதாக கிரியைகள்ல சுத்தம், கைகளிலே சுத்தம், இருதயத்துல பரிசுத்தம், நடக்கையில பரிசுத்தம் இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் என் தேவன் இந்த மாதத்துல திறவுகோலை வைத்து உங்களுடைய கதவுகளை திறக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த ஒரு பிள்ளை கொஞ்சம் பலன் இருந்தோம், கொஞ்சம் கஷ்டத்துல இருந்தோம், ஆமென், நிறைய காரியங்கள் உண்டு. ஆமென். இதெல்லாம் நான் சொல்லணும்னா டைம் பத்தாது. கொஞ்சம் பலன் இருக்கும் போதும் என்ன நடக்கிறாங்க, ஆண்டவருடைய ஒரு வஸ்திரத்துல ஒரு ஓரத்தை தொட்டாலாவது எனக்கு அந்த விசுவாசம் இருக்கணும். அந்த கொஞ்சம் பலத்துல தவழ்ந்து வந்து அவ்வளவு கூட்டத்தின் மத்தியில ஆண்டவரை தொடத்துக்கு ஒரு விசுவாசம் வேணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது அவங்களுக்கு ஆசீர்வாதம். இன்னொரு காரியம் இருக்கு. 2 காசு போட்ட விதைவே தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவங்களுக்கு இருந்தது எல்லாவற்றிலிருந்தும் தேவனுக்கு கொடுக்குறாங்க. ஆமென். கொஞ்சம் இருக்கிறதுல எடுத்துக்குள்ள வச்சுக்கல. ஆமென். ஹல்லேலூயா. 2 பேர் 2 விறகு பொறுக்கி, யார் இது சொல்லுங்க, 2 விறகு பொறுக்கி 2 அப்பம் சுட்டு நாங்க 2 பேரும் சாப்பிட்டு நாங்க சாவ போறோம். யார் சொன்ன இத? யார் சொல்லுங்க? சாரிபாத் விதவை. ஆமென். அவங்க என்ன பண்றாங்க, இவர் என்ன சொல்ற ஊழியக்காரரு, பரவாயில்ல அப்படியே செய், உன் வார்த்தையின்படி ஆக கடவுது, ஆனாலும் எனக்கு ஒரு அப்பத்தை கொஞ்சம் இருக்கிறதுல தான் அவருக்கும் ஒரு கொடுக்குறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இப்ப புரிஞ்சுக்கோங்க என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் பலன் இருக்கும்போது, கொஞ்சம் கஷ்டம் இருக்கும்போது, கொஞ்சம் போராட்டம் இருக்கும்போது அதை நீங்க பெருசா நினைக்காம எல்லா ஆராதனையும் தேவனுடைய சமூகத்துல வந்து உட்கார்ந்து பாருங்க. என் தேவன் இந்த மாதத்துல ஒரு திறவுகோலை தேவன் கையில எடுத்து, யாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, யாரும் என் ஆசீர்வாதத்தை தடை செய்ய முடியாது. ஏன்னா திறக்கிறவர் அவர். ஹல்லேலூயா. 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 அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அவருடைய நாமத்தை மறுதலியாமல்னா இயேசு என்ற நாமம் எப்பெல்லாம் அவரை துதிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த நேரத்தில் அவர் நாமத்தை நம்ம துதிச்சிடணும். ஆராதனையை மறுதலிக்க கூடாது, அவாய்ட் பண்ணக்கூடாது. அது உபவாச கூட்டமா இருக்கலாம், சுகமளிக்கிற ஆராதனையா இருக்கலாம், ஆராதனை வேலையா இருக்கலாம், இரவு வேலை ஜபமா இருக்கலாம், எந்த ஒரு ஜபமா இருந்தாலும் தேவனுடைய நாமத்தை மறுதலியாமல் வசனத்திற்கு கீழ்ப்படிக்கிற பிள்ளைகளுக்கு தான் இந்த மாதத்துல என் தேவன் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 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 இதுல 2 விதமான காரியங்களை சொல்லியிருக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் வீக்ல சொல்லி நான் முடிக்கிறேன். அப்போ பாஸ்டர் இந்த மாதம் முழுவதும் எனக்கு என் தேவன் திறந்த வாசலை வைத்திருக்கிறார் சொல்றீங்களே, நான் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா எடுத்து வாசிங்க 11ஆம் வசனத்தை. ஒருவனும் இப்படி படிங்களா, கிரீடம் அப்படின்ற இடத்துல ஆசீர்வாதம் போட்டுக்கோங்க, ஆசீர்வாதம் போட்டுக்கோங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த மாதம் தொடங்கியாச்சு, நான் இன்னைக்கே வருவேன், நாளைக்கே வருவேன், நீ கூப்பிடுற நேரத்துல எப்போனாலும் வருவேன். ஒருவனும் உன் ஆசீர்வாதத்தை, சத்தமா சொல்லுங்க, ஒருவனும், என் கூட சொல்லுங்க, ஒருவனும் என் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு. வாசிங்க. என்னவா?
என்னவா? கைகளை உயர்த்தி, என் ஆசீர்வாதம் எனக்கு வேணும். ஆமென். ஹல்லேலூயா. என் ஆசீர்வாதம் பக்கத்து வீட்டுக்கு போக கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்கு உண்டானது எனக்கு தான் வேணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? உனக்கு உண்டானதை நீ பற்றி கொண்டிரு. ஆமென். பற்றி கொண்டிருன்னா தினந்தோறும் அந்த ஆசீர்வாதத்திற்காக தேவனை அதிகமாய் பற்றி கொள்ளணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு உண்டான வாக்குத்தத்தம் என்ன? திறந்த வாசலை வருகிற இந்த நாட்களில தேவன் வைத்துட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யாரும் ஒவ்வொரு வாரமும் எந்த குறையுமே சொல்லக்கூடாது. ஏன்னா குறை இருக்குன்னா உன் கிரியை சரியில்லைன்னு அர்த்தம். ஆமென். ரெண்டாவது, தேவன் நாமத்தை எங்கேயோ மறுதளிச்சிருக்கிற, ஆராதனை எங்கேயோ மிஸ் பண்ணிருக்கிறன்னு அர்த்தம். ஆமென். மூன்றாவது, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியலன்னு அர்த்தம். ஆமென். அப்பதான் உன் வாசல் திறப்படலன்னு அர்த்தம். ஆமென். ஏன்னா அவர் தாவீதின் திறவுகோலை உடையவராய் இருக்கிறபடினாலே யாரும் பூட்ட முடியாதபடிக்கு திறக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் என்னமா? இதோ அவர் திறந்துட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசத்தோட ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னும் சத்தமா, என் ஆசீர்வாதத்தை என் தேவன் திறந்து விட்டார். என் தடைகளை என் தேவன் உடைத்து விட்டார். என் அற்புதங்கள் அதிசயங்களை இந்த மாதத்தில் என் தேவன் கட்டளையிடுவார் சொல்லுகிற பிள்ளை கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ தேவன் திறந்துட்டார். ஆமென். இதை யாராலையும் பூட்ட முடியாது. ஆமென். ஏன்னா அவரு எப்படி திறக்கிறாருன்னா ஒருவனும் பூட்ட முடியாதபடிக்கு தான் திறக்கிறார். ஆமென். அப்போ பாஸ்டர் அதுக்கு கீழே நானு ஒருவனும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் அவரே. ஆமென். அப்ப இதுவரைக்கும் வந்துட்டு இந்த ஆசீர்வாதம் எப்படின்னு கேட்டீங்கன்னா கிருபையினால இரக்கத்தினால இருந்திருக்கலாம். ஆமென். தயவு செய்து அருமையான தேவஜனமே, 7 மாதங்கள் செய்த தவறு, 7 மாதங்கள் ஆராதனை மிஸ் பண்ண காரியங்கள் எல்லாவற்றையும் இன்னையோட ஏற கட்டிடுங்க. இந்த 8ஆம் மாதத்துல ஏதாவது கொஞ்ச நேரமாவது வந்து அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருங்க. ஆமென். ஒரு 1/2 hour அந்த நாள்ல தேவனை ஆராதிச்சணும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா பூட்டுறவரும் அவர் தான். ஆமென். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை மூடுகிறவரும் அவர் தான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் திறந்த வாசல் வேணும்னு சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி அப்படியே கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து உங்களுடைய வலது கையை அந்த வசனத்தின் மேல வைத்து, ஆண்டவரே நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி. இந்த நாள்ல நீ கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி. எங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறீரே, நாங்க நம்பி விசுவாசித்து கடந்து போகிறோம். இந்த மாதத்துல எங்களுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதத்தினால என் ஆசீர்வாதம், எனக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நான் பற்றி கொண்டு நடக்கிற பிள்ளையாய் எல்லா வித ஆசீர்வாதத்தினால என் தேவன் நீங்க நிரப்புவீராகன்னு சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இந்த 2024 வருஷத்தின் 7 மாதங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த 8ஆம் மாதத்தின் காலை வேளையிலே உங்களுடைய சமூகத்தில் வந்து நின்று உண்மை ஆராதித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களை ஒப்பு கொண்டு இருக்கிறேன். விசேஷித்தமாய் இந்த 8ஆம் மாதத்தில் நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாய் எங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன்னு சொல்லிடுறேன். அது ஒருவனை பூட்ட மாட்டான்னு சொல்லியிருக்கிறீங்க. நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், அதை நாங்கள் பற்றி கொண்டு கடந்து செல்லுகிறோம். ராஜா, எங்கள் ஆசீர்வாதத்தை தடைப்படுவன் ஒருவனும் இல்லை. நீங்க மாத்திரமே அதை திறக்கிறவர், எங்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர், எங்களுக்கு அற்புதங்கள் செய்கிறவர், எங்களுக்கு அதிசயங்களை செய்கிற தேவன் நீ. எல்லாவித காரியத்திலும் ஒரு அற்புதங்கள் அதிசயங்களும் இந்த நாள் முதற்கொண்டு, இந்த நொடி முதற்கொண்டு எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதங்கள் அதிசயங்கள் செய்ய போகிறேன் நாங்கள் விசுவாசத்தை கடந்து போகிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களும் ஒப்புக் கொடுக்கிறேன். தெய்வீக கரம், தெய்வீக பலம், தெய்வீக சமாதானம் இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு குடும்பத்தின் ஆசீர்வாதத்தினால நிரப்புவீராக. குடும்பத்தை சுற்றி வேலையடைத்து எந்த தீங்கான காரியங்களும் அணுகாதபடிக்கு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் உங்களுடைய பாதுகாப்பு வளையத்துக்களை கொண்டு வந்து ஆசீர்வதிப்பீரா. தேவைகள், வருமான பெருக்கத்தை ஆண்டவரே, பொருளாதார சூழல் பெருக்கத்தை ஆண்டவரே, பிசினஸ்ல ஒரு வளர்ச்சியை கட்டளையிடுவீராக. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களின் நல்ல பிதாவே. சென்று சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்று மீண்டும் சதா காலமும் இந்த மாதம் முழுவதும் நம்மளுக்கு ஒரு திறந்த வாசலை நம்மளுக்கு முன்பாக எப்போதும் வைப்பாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. சமாதானத்தோடு கடந்து செல்லுங்க. ஒருவர் வாழ்த்தி கடந்து போங்க. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் இருக்கு. தயவு செய்து குடும்பமாய் வந்து கலந்து கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். சமாதானத்தை கட்டளையிடுவாராக.